விஜய் நேர்ல போகணும்ன்ற ஒரு முடிவு விஜய் நேர்ல போய் வேங்கை வயல் மக்களை பார்க்கணும்ன்ற ஒரு முடிவெடுத்திருப்பதா சொல்லப்படுறது. கூடுதலான ஆதரவு பெரும்பாலான கட்சிகள் அந்த இடத்துக்கு அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும்னு பாக்குறீங்களா? இதுவரையிலும் விஜய் இதை பற்றி எந்த கருத்து சொன்னதா தெரியல. ஒரு வேங்க வயலுக்கு போறதா சொன்னாரு. எனக்கு அது ஒரு ஆறுதல் தந்தது, அதை வரவேற்றேன். ஆனால் இப்போ இது தொடர்பாக அவர் எந்த கருத்தும் சொன்னதாக தெரியவில்லை. திமுகவோட கூட்டணி கட்சியிலே இருக்கீங்க, வேங்க வயல் சம்பந்தமா ஒரு அழுத்தம் கொடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை ஏன் இருந்திருக்கு நீங்க பாக்குறீங்க? பியூரோக்ராட் சிஸ்டம்ங்கிறது வேற. ஒட்டுமொத்தமாக ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்றபடிதான் காவல்துறை செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி யாரும் தலையிடவும் மாட்டாங்க. ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய புலன் விசாரணையில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. பொதுவாகவே ஆன்டி தலித் சைக் என்பது பியூரோக்ராட்ஸ் மத்தியில் இருக்கு. அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் பலவீனமானவர்கள் மீது மேலும் ஒடுக்குமுறையை திணிப்பது, அவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. ஆகவே தலித்துகள் புகார் கொடுத்தால் கூட அந்த புகாரை எடுத்துக்கொள்வதில்லை. இதற்கு முதலமைச்சரோ அல்லது மந்திரிகளோ பொறுப்பு என்று சொல்ல முடியாது. இது அந்த காவல்துறைக்கு இருக்கிற இயல்பான ஒரு சைக், ஒரு உளவியல். அதுக்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணி மறியல் பண்ணி அதன் பிறகுதான் அந்த புகாரை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி புலன் விசாரணையில பெரும்பாலும் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதுதான் கடந்த கால வரலாறு. இப்போதும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது. வேங்க வயலிலே காவல்துறையின் இந்த போக்கு என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது.